ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஈவினிங் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவளை நிர்வாணமாக காண்பதுதான் அவனுடைய பெரிய கனவாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தத நிறைய ஆண்கள், என்னுடைய அன்பான அன்பர்கள், என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நல்லபடியா அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆனா சில ஆண்களுக்கு நான் சொல்லியிருக்கிற மெசேஜ் எப்படி புரியலையோ அதே போல ஒரு பெண்ணை அந்த ஆண்கள் புரிஞ்சுக்கிறதும் மிக கடினமான விஷயம்தான். அவங்க எல்லாமே நிறைய என்னை திட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. மிக மிக நன்றி. அங்க நான் என்ன விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, அங்க ஆண்களை குறை சொல்லல. ஆண்களுக்கு இயற்கையான விஷயம் என்ன, அவங்க உணர்வுகள் சார்ந்து ஒரு பெண்ணை நிர்வாணமாக பார்க்கும் பொழுதுதான் இயற்கையா அவனுக்கு ஆண்மைத்தனம் அப்படின்றது எழுச்சி அடைந்து அவன் உடல் உறவுல ஈடுபட முடியுது. அதான் அவனுக்கு இயற்கை. ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது. ஆனா ஒரு பெண் கிட்ட நீங்க காமத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கூட அது ஃபார்மலாவோ இல்ல ஃபார்மாலிட்டிக்காகவோ அவங்க உங்களுக்கு பண்ணிருப்பா. ஆனா அவளுடைய மனதை, அதாவது அவளுடைய அன்பை கிடைக்க பெற்று, காதல் கிடைக்க பெற்று, அதுக்கப்புறம் ஒரு ஆணுக்கு அவ காமத்தை கொடுக்கறான்னா அது ஒரு முழுமையான திருப்தியான ஒரு உடலுறவா ஆகும் அப்படின்றதான் நாங்க சொல்ல வந்திருக்கேன். ஏன் இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு பெண்ணும் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வாட்ஸ்அப்ல நீங்க பிடிச்ச பெண்ணு கிட்டயோ பழகிறவங்க கிட்டயோ யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் போட்டோ ஷேர் பண்றீங்க. பெண்கள் கிட்ட என்ன கேட்கறீங்க, உன்னோட போட்டோவை ஷேர் பண்ண, உன்னுடைய அரைகுறையான ஆடையோட போட்டோவை ஷேர் பண்ண, இப்படின்லாம் கேட்கறீங்க. லவ்வரா இருந்தாலும் கேட்கறீங்க. சோ இது மாதிரி எல்லாம் பகிரப்படுது. ஆண் தான் பெண்ணிட்ட கேட்கிறான். ஆனா பெண்கள் எந்த ஒரு ஆண் கிட்டையுமே எனக்கு ஒரு ஆணை நிர்வாணமாக பார்க்கும்போது தான் அவன் மேல எனக்கு காம உணர்வுகள் வருது, காம உணர்வுகள் ஏற்பட்டு நான் உடல் உறவுல ஈடுபட முடியுதுன்னு எந்த பெண்ணும் சொல்லவும் மாட்டா. அவளுடைய பயாலஜிக்கல் சிஸ்டம் அப்படி அமையவும் இல்லை. சோ எந்த பெண்ணுக்குமே ஒரு ஆணுடைய நிர்வாணம் அவளுடைய காமத்தை பெருக்கெடுக்கல, உணர்வை கொடுக்கல. ஆனா எல்லா ஆணுக்குமே ஒரு காமம் தொடங்கணும் அப்படின்னா ஒரு பெண் நல்ல அன்பா நடந்துக்கிறா, நல்ல பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு பெண் கிட்ட நீங்க போறீங்க. பட் அவளுடைய உடல்ல பார்க்காமலேயே உங்களுக்கு காம உணர்வு வரணும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது இயல்புல கண்டிப்பா சாத்தியம் இல்லை. சோ அதனாலதான் சொல்றேன், ஆண்களுக்கு காம உணர்வுகள்ன்றது ஒரு பெண்ணுடைய நிர்வாணத்துலதான் ஆரம்பிக்குது. ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது. சோ பெண்ணுடைய நிர்வாணத்தையே நீங்க பார்த்துட்டா கூட அவள் மனதை வென்றுட்டீங்க, அவளுடைய மனதை அடைஞ்சிட்டீங்க, அவளுடைய மனதை அவளுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி அவளை கவரும் விதமா அவளுடைய காதலை அடைஞ்சிட்டீங்க அப்படின்றது அர்த்தம் கிடையாதுன்றதுதான் அந்த ரைட்டப்ல நான் ஃபுல்லா சொல்லியிருக்கேன். சோ அதை ரொம்ப புரிஞ்சு அந்த நிறைய ஆண்கள் அதுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா நல்ல கமெண்ட்ஸ் போட்ட அனைத்து ஆண்களுமே உங்களுடைய துணைவியையும் காதலையையும் நன்றாக புரிந்து கொண்ட ஒரு ஆணாக தான் இருக்க முடியும். அப்படி புரிந்த ஆனால்தான் நான் போட்ட மெசேஜையும் நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும்.